அண்ணா என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாதுண்ணே. என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் வரேண்ணே. மங்க சஞ்சீவ் 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 what happened? சஞ்சீவ் are you okay? சஞ்சீவ் சஞ்சீவ் pick up. hello. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஹலோ அபியா? ஆமா, நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் ஜான்சி ராணி பேசுறேன். சுமதியோட டாட்டர். இவ என் பொண்ணு ஜான்சி, இன்ஸ்பெக்டரா இருக்கா. மேடம் சொல்லுங்க. அது வந்து அபி சஞ்சீவ் are you okay? என்ன மேடம் சொல்றீங்க? திரும்பவும் சஞ்சீவ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? திரும்பவும்னா அப்போ சஞ்சீவுக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமா மேடம். சரி, இப்ப சஞ்சீவ் எங்க இருக்காரு? அபி நீங்க பதட்டப்படாதீங்க. நான் சஞ்சீவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூ டோன்ட் வரி. நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சஞ்சீவ எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? எம்ஆர் ஹாஸ்பிட்டல் விருகம்பாக்கம். நான் இப்போ உடனே வரேன். வாங்க. சஞ்சீவ். செல்வி அக்கா, சஞ்சீவ் திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரா? என்ன அப்படி சொல்ற? எப்ப நடந்துச்சு? தெரியல, இப்பதான் போன் வந்துச்சுக்கா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டா? இல்ல வேண்டாம், நீங்க கம்பெனியை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி அபி. சஞ்சீவ். மிஸ்ஸஸ் அபி. சஞ்சீவ் எங்க மேம்? அபி அழாதீங்க, உங்க சஞ்சீவ்க்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ் ஐசியூல இருக்காரு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நான் ஏன் சஞ்சீவ பார்க்கணும்? பார்க்கலாம், ஆனா வெளியில இருந்து தான் பார்க்க முடியும். பரவாயில்லையா? ஓகே, நீங்க செகண்ட் ஃப்ளோர் போங்க. நான் சஞ்சீவுக்கு மெடிசின்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு வந்து. சரிங்க மேம். அபி, அபி ப்ளீஸ் அழாதீங்க. மேடம், மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்னங்க? ஓகே மேடம். அபி ஒண்ணும் ஆகாது, ப்ளீஸ். டாக்டர். எஸ். சஞ்சீவ்க்கு என்னாச்சு டாக்டர்? யார் நீங்க? டாக்டர், இது அபி.
சஞ்சுவோட வைஃப். ஓ, டாக்டர், என் சஞ்சீவ் நல்லா இருக்கான்ல? அவனை நான் போய் பார்க்கலாமா? டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இப்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. சஞ்சீவுக்கு பின்மண்டையில எப்பவோ பலமா அடிபட்டிருக்கு. பிளட் வேற கிளாட் ஆயிருக்கு மேடம். என்னது? இல்ல, பின்மண்டையில அடிபட்டதுனால பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொன்னேன் மேடம். அதனால சஞ்சீவை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் மேடம். அதனால என் சஞ்சீவ் செத்துருவான்னு சொல்றீங்களா? அபி, என்னை விட்டு போயிடுவான்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவும் நடக்காது டாக்டர். என் சஞ்சீவ் சிரஞ்சீவி. அவன் உயிரை எடுக்கிற சக்தி அந்த யமனுக்கு கூட கிடையாது. என் சஞ்சீவ் என்ன பிரிஞ்சு போயிட்டான்னா அவன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு என்ன அர்த்தம்? நான் கட்டின கங்கணத்துக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது டாக்டர். அது மட்டும் இல்லாம சஞ்சீவால என்ன பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவனுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு டாக்டர். நானும் அவனும் எங்க பாப்பா கூட ஆசை தீர நிறைய வருஷம் வாழ வேண்டியது இருக்கு. அதனால அப்படியெல்லாம் என்ன பாதியில விட்டுட்டு போயிட முடியாது. இல்ல அபி மேடம், நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பாசத்தினால அப்படி பேசுறீங்க. இல்ல, எங்க காதல் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். காதலை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? இல்ல மேடம். இல்ல அப்போ என் சஞ்சீவ் சாக மாட்டான். எங்க காதல் அவனை சாக விடாது. என் சஞ்சீவ அந்த கடவுள் நினைச்சா கூட என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால இந்த பிளட் கிளாட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சஞ்சீவுக்கு ட்ரீட்மெண்ட் என்னவோ அத கொடுங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஓகே. உங்க வேலையை விட்டுட்டு சஞ்சீவ் செத்து போயிடுவான் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. இல்ல மேடம், அவருடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்னவோ அதை தான் சொல்ல வந்தேன். என்ன சார் பெரிய கரண்ட் சிச்சுவேஷன்? நான் சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற காதலை விடவா அது பெருசு? சஞ்சீவை காப்பாத்த என்ன செய்யணும் அத மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணா உங்க சஞ்சீவை காப்பாத்திர முடியும். அவ்வளவுதானே? அத பண்ணுங்க. அத விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட வந்து விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், சஞ்சீவுக்கு ஆபரேஷனை நாங்க பண்ண முடியாது. யூஎஸ்ல இருந்து பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் சர்ஜனை வர வச்சுதான் ஆபரேஷனை பண்ண முடியும். வர வைங்க. இல்ல மேடம், இப்பதான் அவர் இந்தியா வந்துட்டு போனாரு. இனிமே நெக்ஸ்ட் மந்த் தான் அவர் வருவாரு. ஏன் வர மாட்டாரு? அவரை வர சொல்லுங்க. என் சஞ்சீவ் உயிரை காப்பாத்த யாரா இருந்தாலும் வந்துதான் ஆகணும். ஏன் ஒரு உயிரை காப்பாத்த டாக்டர் வரமாட்டாரா? வந்துதான் ஆகணும். வர சொல்லலாம் மேடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த யூஎஸ் டாக்டரை சஞ்சீவுக்காக மட்டும் இங்க வரவழைக்கணும்னா அதுக்கு 15 லட்சம் வரைக்கும் செலவாகும் மேடம். 15 கோடி கூட ஆகட்டும் டாக்டர், நான் தரேன். வர வைங்க. சரிங்க மேடம், அப்போ நாளைக்கே நாங்க யூஎஸ் டாக்டரை வர வைக்கிறோம். வர மேடம். மேடம், சொல்லுங்க அபி. நீங்க கொஞ்சம் சஞ்சீவை பாத்துக்கோங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க.
என்ன ஸ்ரீஜா, நம்ம அந்த அருணாவோட போனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அருணா இன்னும் போனே பண்ணலையே. அருணா சொன்ன மாதிரி அந்த மங்காவை இந்நேரம் தூக்கிருப்பாளா? அவகிட்ட இருந்து குழந்தை எங்க இருக்குங்கிற தகவலை இந்நேரம் வாங்கிருப்பாளோ? தூக்கி இருக்கணும், வாங்கியும் இருக்கணும். போன் வரும், வெயிட் பண்ண. அந்த அருணா தான் போன் பண்றா. எடுத்து பேசு, சீக்கிரம் பேசு. அருணா, என்னாச்சு? மங்கா குழந்தைய கடத்தி வச்சிருக்க இடம் உனக்கு தெரிஞ்சுதா? அத ஏன் கேக்குற ஸ்ரீஜா? நான் மங்காவை கடத்தும் போது அந்த சஞ்சீவ் வந்து என்ன அடிச்சு போட்டு அந்த மங்காவை காப்பாத்திட்டான். அப்போ அந்த மங்கா தப்பிச்சிட்டாளா? இல்ல, அவளோட சாவுக்கு அவளே வழி தேடிக்கிட்டான். இது வரைக்கும் எதுலயும் தோக்காதனா இன்னைக்கு தோத்துட்டேன். அந்த சஞ்சீவ் என்ன தோக்கடிச்சிட்டான். காயம் என் மனசுல ரணமா இருக்கு. அந்த காயத்துக்கு மருந்து என்ன தெரியுமா? அந்த சஞ்சீவோட குழந்தை சாகணும். அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு நினைக்கிற மங்காவும் சாகணும். அவங்க 2 பேரையும் என் பெரிய திரைய கையாலேயே கொல்லணும். நீ சொன்னது நடக்குமா? எனக்கு எதிரா பேசினான்னு எங்க அப்பனையே கொன்னவனா. என்ன அடிச்சு அந்த சஞ்சீவ நான் கொல்லாம விட மாட்டேன். இனிமே நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. அருணா, நீ நினைச்சத நடத்தி காட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நம்புறேன். ஏய், அந்த அருணா என்னடி சொல்றா? அருணா மங்காவை கடத்தும் போது சஞ்சீவ் வந்து மங்காவை காப்பாத்திட்டானா? அப்ப இவளும் மத்தவங்கள மாதிரி தானா? பிளான சொதப்பிட்டாளா? நம்ம பிளான கோட்டு விட்டாவள நீ ஏண்டி சும்மா விட்ட? நல்ல நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி அசிங்கமா 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? அத விட்டுட்டு அப்படியே பவ்யமா நீ நினைச்சா முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்கற. ஏய், என்னடி சம்மந்தம் இல்லாம சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, நான் அருணா கிட்ட பவ்யமா பேச காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன். ஆனா அருணாவ நீ மத்த ரவுடிங்க மாதிரி சாதாரணமா எடை போடாத. அவ பழிக்கு பழி வாங்குற கருணாகும். அடிச்சவங்கள கொத்தாம விட மாட்டா. நீ வேணும்னா பாரு, அருணா சொன்ன மாதிரி ஹாபி குழந்தைய தூக்கி கொல்லுவா. அம்மா, நான் உன் காலையே சுத்தி சுத்தி வரேன்னு என்ன ரொம்ப சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்காத. எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை நீ தாண்டிடாத. நான் உன் பொண்ணு தானே, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? அம்மா, என் தாலிய பறிக்க நினைக்காத. தான் புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னா அதை பார்த்துட்டு எந்த பொண்ணும் சும்மா இருக்க மாட்டா. நானும் சும்மா இருக்க மாட்டேன். என் சஞ்சீவ காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் தாயே, நீ சோதிக்கணும்னு பார்த்தேன்னா என்ன சோதி. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா
எங்கேயோ இருக்கிற என் குழந்தையையும் எனக்காகவே வாழ்ற சஞ்சீவையும் கஷ்டப்படுத்தாத. அவங்க கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. நான் இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம என் குழந்தைக்கோ இல்ல சஞ்சீவுக்கோ சோதனை கொடுக்க நினைச்ச அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ கடவுள்னு கூட பார்க்காம உன்னையவே நான் எதிர்ப்பேன். உன்னை தேடி வந்து கும்பிடுற மத்த பக்தர்கள் மாதிரி என்ன சாதாரணமா நினைச்சிடாத. நான் அறம் தவறாதவன். அநீதி வழியில போகாதவன். உன்னை என் தாயா நினைச்சு அனுதினமும் பூஜிக்கிறவ. நீ மகா சக்தினா உன்னையே தினமும் பூஜிக்கிற எனக்கும் சக்தி இருக்கு. என் சஞ்சீவ் என் கழுத்துல கட்டின தாலி இருக்கு. இந்த சக்தியை வச்சு உன்னை எதிர்க்க வச்சிடாத. அபிராமி, என்ன அபிராமி, கோவத்துல நம்மளெல்லாம் படிச்ச அந்த ஆத்தா கூடவே சண்டைக்கு போறியா நீ? நீ பெத்த மகளும் இன்னும் உன் கை வந்து சேரல. தாலி சொந்தம் மரணத்தோட விளிம்புல. இவ்வளவு நடந்தும் உன் வைராக்கியமும் நம்பிக்கையும் மலை போல உனக்கு துணை இருக்கு. சாமி, ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைனா அது தான் தாய்கிட்ட போய் முறையிடும். ஆனா எனக்கு பிரச்சனை என்ன பெத்த இந்த தாய் தான். நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? நான் பெத்த குழந்தைய என் கண்ணால பார்த்து ரசிக்கிறதுக்கு முன்னாடியே இவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இப்போ என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். சஞ்சீவ் உயிர் கூட விளையாடுறான். இதுக்கு மேலயும் என்னால எப்படி சாமி பொறுத்துக்கிட்டு பொறுமையா போக முடியும்? பெத்தவங்க பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிள்ளைங்களால பெத்தவங்களை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாததுங்கிறது தான் சரியா இருக்கு. நீ கும்பிடுற இந்த ஆத்தா தன்னை அபயமா நினைச்சு வந்தவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டா அபிராமி. புயல் வந்தாதான் மழை வரும். கெட்டதுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். அபிராமி, தீய சக்தியை ஜெயிக்க நீ பண்ணியிருக்கிற சத்தியத்துக்காக கட்டியிருக்கிற கங்கணத்துக்கு நீ வாழ்க்கையவே யாகமாக்கி அதுக்கு இறையா உன்னேவே எரிச்சுக்கிட்டு இருக்கம்மா. இதையெல்லாம் அந்த ஆத்தா பார்க்காம இல்ல. அவளுக்கு உன் நிலைமை தெரியாம இல்ல. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. சாவித்திரி சத்தியவான யமன் கிட்ட இருந்து காப்பாத்துன மாதிரி நீயும் உன் புருஷன் உயிரை காப்பாத்துவ. உன் புருஷன் உயிரை காப்பாத்த நீ பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு தாயி. சாமி, நான் என்ன பண்ணணும்? நீ உன் புருஷனுக்காக நீ கையேந்தி பிச்சை எடுக்கணும். சூரிய உதயத்துல இருந்து அஸ்தம வரைக்கும் நீ யாசகம் வாங்கணும். நீ யாசகம் வாங்கின பணத்தை இந்த கோயில்ல இருக்க ஆத்தா உண்டியிலேயே போடணும். இத 3 நாள் நீ செய்யணும். அப்படியே நீ நல்லபடியா யாசகம் எடுத்து முடிச்சுட்டா உன் மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனான உன் புருஷன் தனக்கு வந்த ஆபத்தை தூசி மாதிரி தட்டி எறிஞ்சிட்டு வெளியில வருவான்.